ஹலோ எவ்ரிவன். நீங்க தம்ப்நெயில்ல ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எந்த டாபிக்க பத்தி நாம பேச போறோம்னு. கண்டிப்பா ஃபாரெவர் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா. ஃபாரெவர் பிசினஸ்ல ஜாயின் பண்றது ரொம்பவே சிம்பிள். நீங்க எந்த ஒரு ஆளுக்கு கீழேயும், எந்த ஒரு பெர்சனுக்கு கீழேயும் அவங்க யார் உங்களுக்கு ஸ்பான்சராக தகுதியா இருக்காங்களோ, அவங்களுக்கு அண்டர் நீங்க ஜாயின் பண்ணி இந்த ஃபாரெவர் பிசினஸ்ல ஜாயின் பண்ணி வந்துடலாம். ஃபாரெவர் பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சு டென்ஷன் ஆக தேவையில்லை. நீங்க எதை பத்தி யோசிக்கணும்னா, ஃபாரெவர் லிவிங் பிசினஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆளுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன், எந்த சிஸ்டம்க்கு கீழே நான் வேலை எந்த சிஸ்டம் கீழே நான் வேலை பார்க்குறேன், அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அல்டிமேட்லி நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை பண்ணியே ஆகணுங்க. நீங்கள் எப்படி வேலை பண்ணாதான் அடுத்து உங்களுக்கு இன்கம் வரும். வேலை பண்ணலைன்னா இன்கமே வராது. அது எல்லாமே அப் டு உங்ககிட்ட தான் இருக்கு. இது ஒரு பிஸ்னஸ். இது ஒன்றும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. மாதம் உங்களுக்கு சேலரி மூலிமா உங்களுக்கு பே பண்ணிடுவாங்களோ, இல்லை மாதம் வர வருமானம் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இது பிஸ்னஸ். அல்டிமேட்லி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை பார்த்து ஆகணும். அப்படி வேலை பார்த்தா தான் நீங்கள் இன்கமே பண்ண முடியும். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணும். எந்த பர்சன் கீழே நான் வேலை பார்க்குறேன், அவனோட சிஸ்டம் எப்படி இருக்குது, அதை தான் நான் பேச போகிறேன். ஜாயினிங் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த சிஸ்டமை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், நம்ம எந்த சிஸ்டம் கீழே வேலை பார்க்குறோன்னு புரிஞ்சுக்கிறணும், எந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட வேலை, என்ன சப்போர்ட் சிஸ்டமோட நம்ம வேலை பார்க்குறோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விஷயம் நீங்கள் 5000 ரூபாயில் ஜாயின் பண்ணுறதோ இல்லை 30,000 ரூபாயில் ஜாயின் பண்ணுறதோ கிடையாதுங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸில் யார் வேணாலும் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபாரெவர் ஒரு லோ காஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விஷயம் அதுதான். இப்போ அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். விஷயம் 5000 ரூபாயோ இல்லை 30,000 ரூபாய் ஜாயின் பண்ணுறதோ கிடையாது. யார் வேணாலும் ஒரு 5000 ரூபாய் ஒரு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் ஃபாரெவருக்கு லோ காஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப குறுகிய ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் யார் கீழே ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஒரு பர்சன் கீழே ஜாயின் பண்ணுறீங்க, அவனோட சிஸ்டம் எப்படி இருக்குது, என்ன அவன் வேலை பார்க்குற அந்த சிஸ்டம் உங்களுக்கு சூட் ஆகுதா, அவன் வேலை பார்க்குற அந்த டீம் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஃபாரெவரில் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இதுதான் நான் சொல்கிறேன். ஜாயினிங்க்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் கவனமாக பார்த்துக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளைனோ இல்லை யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, எக்ஸாக்டாக நீங்கள் அதான் நான் சொல்ல வரேன். எக்ஸாக்டாக நீங்கள் யார் கீழே ஜாயின் பண்ணுறீங்களோ, யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ, யாரோட டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ, அவங்ககிட்ட எக்ஸாக்டாக தெளிவாக கேளுங்க. மொதல் பாயிண்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் எக்ஸாக்டே என்ன வேலை பார்க்கணும், அப்படி எக்ஸாக்டாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கே தெளிவாக கேட்டுக்கிறணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் கிடைக்கணும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் கிடைக்காம உங்களுக்கு அப்படியே சுற்றி முற்றி உங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா, சில பேர் என்னன்னா அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபாரெவர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வாங்க, வெபினார் அட்டன் பண்ணுங்கள், ட்ரைனிங்ஸ் எடுங்க, ப்ராடக்ட்ஸ் விற்றுக்கோங்க, செஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு ஒயிட் போர்டில் சொல்லி கொடுத்தாலும் அது சைக்கிளாக அப்படியே சுற்றும். அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உலகமே உருண்டையாக சுற்றுற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி 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 கையை கொண்டு போய் இப்படி பின்னாடி வழியை இப்போ எனக்கு காதை தொடணும்னா நான் டைரெக்டாக காதை தொட்டால் எல்லாத்துக்குமே புரியும். இப்போ நான் அதே கையை வச்சு இந்த காதை தொடணும்னு நினச்சேன்னா அதை நான் இப்படி முதுகுல இருந்து கொண்டு போய் காதை இப்படி தொடமாட்டேன். இப்படி கொண்டு போய் இப்படி சுற்றி வர மாட்டேன். நான் இப்படி தொடணும்னா நேராக தான் தொடணும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கேட்குற முதல் கேள்விக்கு அவன் தெளிவாக பதில் சொன்னாங்கன்னா
அது அவங்க கரெக்டான ஒரு பர்சன் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றத வந்து அவங்க அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நிறைய பேத்துக்கு புரியவே புரியாது. இது என்னடா இப்படி சுத்தி முத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்களே, இதுல எப்படிதான் நம்ம வேலை பார்க்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துக்கான உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை யாரோ உங்களுக்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குற ஒரு ஒரு ஏஜென்சியோ இல்லை ஒரு கம்பெனியோ கிடையாதுங்க. இது ட்ரூலா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி, டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட்டிங் பண்ற கம்பெனி, டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து எதுக்கு இதுன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து இதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜே இல்லை. இப்போ போன ஒரு 50 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே எல்லாரும் ஓடுவாங்க பார்த்து, என்னடா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்பவே எப்படி சொல்றது, நான் ஒரு புது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்குங்க. எப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில் எல்லாமே ஏஐ சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வர 10-20 வருஷத்துல மனுஷனுக்கே வேலை இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக ஆகி போயிடுச்சு. எல்லாமே ஆட்டோமேஷன்ல சிஸ்டம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் உட்காந்த இடத்துல உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே 100 பேரை ரீச் பண்ணலாம் ஒரே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஃபர்ஸ்ட் தான் எல்லாத்துக்குமே தெரியாது. ஆஃப்லைன்ல எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேரை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ஃப்ராட் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இன்னைக்கும் பண்றாங்க, அதே டிஜிட்டல் மூலியமா தான் பண்றாங்க. அதனால தான் நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி இது கேளுங்க, எப்படிங்க இந்த பிசினஸ்ல வேலை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பிசினஸ், நீங்க வந்து பணம் போட போறீங்க, பணம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க கரெக்டான பணம் வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, கம்பெனில தான் போடுவீங்க. ஆனா நீங்க யாருக்கு கீழே ஜாயின் பண்றீங்க, யாருக்கு கீழே ஜாயின் ஆறீங்கிறத ஒரு பெரிய விஷயம். நாளை பின்ன நீங்க உங்க அப்ளைன் தான் நீங்க உங்க பிசினஸ் வளர்றதுக்கான ஒரு காரணமா இருக்க போறாங்க. அந்த அப்ளைன் வந்து கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களோட பிசினஸ் லாங் டேர்ம் பில்ட் பண்ணாங்கன்னா அவர் தான் ஒரு கரெக்டான லீடர்னு பேர் எடுத்து அவரை தான் கரெக்டான லீடர்னு நீங்களும் நாளை பின்ன ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒருத்தரை பத்தி புகழ்ந்து பேசணும்னா அவரை பத்தி பேசணும். இப்போ ஒருத்தர் சிஸ்டமே தப்பா வேலை பார்க்கறான்னா அந்த சிஸ்டம்க்கு கீழே நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா நீங்களும் அதே சிஸ்டம் தான் கத்துக்கிறணும். அப்படியே அவங்க ஃப்ராட் பண்ணி கத்துக்கிறாங்கன்னா நீங்களும் அதே ஃப்ராடத்தனை தான் நாளைக்கு கத்துக்கிறணும். நீங்க நேர்மையா வேலை பார்க்குற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும் நீங்க அந்த மைண்ட் செட்ல தள்ளப்பட்டுறீங்க. நீங்க எப்படி ஃப்ராட் பண்ணி வேலை. ரெண்டாவது கொஸ்டின் நீங்க என்ன கேட்கணும்னா, அடுத்து நீங்க ப்ராடக்ட் எப்படி வந்து ரீட்டைல் பண்றீங்க, ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றதுக்கான சிஸ்டம் என்ன, அது யாரையும் கன்வின்ஸ் பண்ணாம யாருக்கும் தேவையில்லாம ஃபோன் போட்டு எங்க ப்ராடக்டை வாங்குங்கன்னு அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாட்டாலும் நீங்க வந்து வள்ளுக்கட்டாயமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்குங்கிறது கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மென்டல் டார்ச்சர் மாதிரி அவங்க பின்னாடி கன்வின்ஸ் பண்றது அளவுக்குலாம் அந்த ஒரு சிஸ்டம் இல்லாம தெளிவா கேளுங்க, இந்த மாதிரி என்ன ஒரு சப்போர்ட் சிஸ்டம், எப்படி நீங்க வந்து ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றீங்க அப்படிங்கிறது அந்த விஷயம். அந்த ஒரு கொஸ்டினை நீங்க ரெண்டாவதா மூணாவது கொஸ்டின் என்னன்னா, இந்த பிசினஸ்ல எப்படி நீங்க வந்து உங்களுக்கு கீழே ஒரு டீமை வந்து ஹையர் பண்ணுவீங்க, எப்படி வந்து அடுத்த பர்சனை வந்து நீங்க ஜாயின் பண்ண வைப்பீங்க இந்த கம்பெனில, அதுக்கான ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா, இல்ல அதுக்கான ஒரு தனி ப்ராசஸ் சிஸ்டம். இப்போ வந்து எப்படின்னா மூணாவது கொஸ்டின் இதை தான் நாங்கள் கேட்க சொல்லியிருக்கேன். மூணாவது கொஸ்டின் எதுக்கு என்ன கேட்கணும்னா, சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப திக்கி ரொம்ப வந்து பேசுறேன். ஏன்னா ஒரு ஃப்ளூவெண்டா நான் வந்து ரொம்ப நாளா தமிழ் பேசாதனால அதனால வார்த்தை வந்து கொஞ்சம் அப்படியே டங் ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கு. எதுவாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. என்னோட வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் பாருங்க. நான் எப்படி வந்து கரெக்டா தேவையில்லாத வார்த்தை டங் ஸ்லிப் ஆனதெல்லாம் விட்டுருங்க. நான் எது தேவையில்ல வார்த்தையெல்லாம் நான் பேசுறேனோ அதை மட்டும் நீங்க கவனிச்சா போதும். மூணாவது கொஸ்டின் என்னன்னு கேட்க சொல்லியிருக்கேன்னா, எப்படி உங்களுக்கு கீழே வந்து எப்படி ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ப்ரொவைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து யோசிக்காம எப்படி நீங்க வேல்யூ கொடுத்து ஜாயின் பண்ணீங்க ஆளுங்களை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி கேட்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண நீங்க சொல்லுவீங்களா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட், ஏன்னா வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாகவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இப்போ தெரியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா, இப்போ நீங்கள் ஃபார் எவர் பிஸ்னஸ்ன்னு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் யாராவது ஃபேமிலியை வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒரு நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து
சொல்லுவீங்க நீங்களும் வந்து இந்த வேலை பார்த்து, "தம்பி என்னப்பா எந்த ஒரு விஷயத்துலப்பா நீ மாட்டிக்கிட்ட? என்ன வேலைப்பா? அ நல்ல விஷயத்துல கவனம் செலுத்துப்பா. நல்ல ஒரு பிசினஸ்ல நீ பணம் போடுப்பா. இது எங்க வந்து நீ மாட்டிக்கிட்ட?" அப்படின்ட்டு நமக்கு ஏன்னா, நீங்க வந்து பெர்சன் இல்ல. அவங்க லைஃப்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோ, இல்ல ஃபாரெவர் லிவிங் பத்தியோ சொல்ற ஆளு. அவங்க முன்னாடியே லைஃப்ல வந்து நெறைய பேர் யார் மூலியமாவோ அவங்க கேள்விப்பட்டு, அவங்க மைண்ட்லயும் ஒரு எப்படின்னா ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி? ஃபாரெவர் எப்படி? எக்ஸெட்ரா. இப்ப வந்து நெறைய கம்பெனி இருக்கு. அது சொல்லணும்னா இந்த வீடியோவோட டைமே முடிஞ்சிரும். நெறைய சிஸ்டம் இருக்கு. நெறைய இது இருக்கு. ஸோ, நீங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸோட அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி, அவங்களுக்கு வலுக்கட்டாயமா அவங்கள இந்த பிசினஸ் இழுக்கணும்னு பார்ப்பீங்களா? இல்ல இத தவிர வேற ஏதாவது தனி ப்ராசஸ் இருக்கா? அ இந்த அ அடுத்த வந்து லீட்ஸ வந்து எப்படி உங்களுக்கு கீழ ஜாயின் பண்றது அப்படிங்கிறது 3வது கொஸ்டினா நீங்க அதுக்கப்புறம் அவங்கட்ட நீங்க கேளுங்க. இந்த பிசினஸ் எப்படி ப்ராஃபிட்டபிள் பிசினஸா நீங்க வந்து ஜெனரேட் பண்ணணும்? எந்த மாரி ஒரு சிஸ்டம், எந்த மாரி ஒரு ப்ராசஸ் நீங்க வந்து ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இந்த இப்படி வைக்கணும். எந்த மாரியான ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இந்த பிசினஸ மாத்தணும்? எப்படிப்பட்ட சிஸ்டம் யூஸ் பண்ணணும்? எப்படிப்பட்ட ப்ராசஸ யூஸ் பண்ணணும்? என்ன அ அடுத்து வந்து கன்சிஸ்டன்சியா இல்ல இந்த பிசினஸ்ல வந்து கன்சிஸ்டன்சியா இந்த பிசினஸ்ல வந்து ஸ்டேபிள் இன்கம் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத 4வது விஷயமா அவங்ககிட்ட இருந்து இந்த கொஸ்டினை இன்னும் நீங்க 5வது ஒரு கொஸ்டின் கேட்கணும். எப்படின்னா இங்க இங்க ஏதாவது ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா? எல்லாத்துக்குமே நான் என்னோட டீமுக்கு வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு டென்ஷன் இல்லாம ஒவ்வொரு பர்சனுக்காகவும் வந்து நான் ஒவ்வொரு பர்சனுக்கா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா நீங்க வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் வேணும். யார் மேலேயும் வந்து டிபெண்டன்சி இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வேணும். ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா யார் மேலேயும் டிபெண்டன்சி இல்லாம இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீம்ல சேர்த்துருவாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனைங்கிறத வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. 4-5 நாள் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாது. யார் மேலேயும் டிபெண்டன்சி அப்ளைன் மேல ஒரு டிபெண்டன்சி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நீங்க இல்லாம கூட அவங்க வந்து அந்த ட்ரைனிங் செஷனை வந்து அட்டன் பண்ண முடியுமா? உங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரைனிங் சிஸ்டம் வேணும். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றாங்களே அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படிங்கறத நீங்க அங்க ஒரு கொஸ்டினா கேட்கணும். அந்த விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் டூப்ளிகேட் பண்றத வந்து ஒரு மனுஷனை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது இல்ல. டூப்ளிகேட் என்பது ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு டீமுக்கு கீழே எப்படி வேலை பார்க்குறோம், ஒரு ஃபனல்ஸ் கிரியேட் பண்றோம், ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றோம், ஒரு ஃபனல் கிரியேட் பண்றோம்னா அது எப்படி நம்ம ஆன்லைன்ல எப்படி வேலை பார்க்கறோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஃபுல்லா வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ண ஒரு ஆன்லைன்ல எப்படி கிரியேட் பண்றீங்க, ஒரு ஃபனல்ஸ் எப்படி கிரியேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்க டீமுக்கு இதே சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறத அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரு டூப்ளிகேஷன் சொல்றது. அவங்க கரெக்டா அந்த சிஸ்டம் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க, நீங்க டூப்ளிகேட் பண்றீங்க. அதே சிஸ்டம் வந்து நீங்க உங்க டீம் கீழேயும் கொடுக்குறீங்க. அதை கரெக்டா அவங்க டூப்ளிகேட் பண்றாங்களா, அதுதான் டூப்ளிகேஷன் சொல்றது. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷனை அப்படியே காப்பி அடிக்கிறது டூப்ளிகேஷன் கிடையாது. அது ஒரு முட்டாள்தனம் தான். எப்படின்னா நீங்க ஒரு சில டைம் வந்து நீங்க ஒரு மனுஷனை பார்த்து காப்பி அடிச்சுக்கலாம். ஆனா வந்து வாழ்க்கை ஃபுல்லா நீங்க காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா சிஸ்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நீ வர போற டைம் எல்லாமே வந்து ஒரு கொடூரமா எப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டமா ஆயிரும். ஏன்னா படிக்க தெரியாதவங்க அப்படியே காப்பி அடிச்சு மேல வர்றவங்க வந்து ஒரு டைம்ல ஃபெயில் ஆக தான் முடியும். ஏன்னா அதுக்கு தெளிவா ஒரு எஜுகேட்டடான ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க கண்டிப்பா, டெஃபினட்டா. அதனாலதான் ஒரு சிஸ்டமை எப்படி டூப்ளிகேட் பண்றத வந்து நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல வந்து நீங்க தெளிவா கவனிச்சுக்கணும். எந்த டீமுக்கு கீழே நீங்க வேலை பாக்குறீங்களோ அந்த டீமுக்கு கீழே வந்து நீங்க க்ரோ பண்றீங்களா, நீங்க வளர்றீங்களா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இல்ல நீங்க உங்களுக்கு வந்து உங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அந்த இப்ப ஒரு என்விரான்மெண்ட் ஒரு டீமுக்குள்ள நீங்க வரீங்கன்னா உங்களை வந்து நீங்க உங்களுக்கான ஒரு ஃபீலிங் வரும். இந்த டீம்ல நம்ம இருக்கிறோமா, சரி இந்த டீம்ல வந்து நம்ம க்ரோ பண்ணிடுவோம், நம்மளுக்கான வளர்ச்சி வந்து இந்த டீம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க,
நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இந்த டீம் மூலியமா இந்த பர்சனாலிட்டியை வந்து நான் நல்லபடியாக க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய டீமில் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில டீமில் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன். என்னன்னா அவங்க வந்து ஒரு வெபினாரில் இன்வைட் பண்ணிடுவாங்க ஒரு 100 பேரை. கண்டினியூஸாக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கடைசி வரைக்கும் அவங்கள வந்து யாரையுமே அன்மியூட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் இருக்குது, என்ன கொயரிஸ் இருக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட கூட நான் கேட்க மாட்டாங்க. அவங்கள வந்து அன்மியூட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் எதுவுமே அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்களா வருவாங்க, அவங்களா மேனிப்புலேட் பண்ணி அந்த செஷனுக்குள்ளே வர வைப்பாங்க. அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மை மாதிரி தலையாட்டுற பொம்மை மாதிரி அவங்கள வந்து அப்படியே கேட்டு கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டுறது மாதிரி ஒரு செஷனை கொடுத்துட்டு கடைசியில் போயிடுவாங்க அவங்ககிட்ட ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி இருக்க இல்லாமல் நீங்கள் உங்களை பேசுறதுக்கான உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த இதில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த விஷயத்த தெளிவாக பார்த்துக்கணும். நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே தெளிவான பதில் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில், ஸோ அவங்க தான் ரைட் பர்சன். அவங்க தான் வந்து உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறதான ஒரு சரியான ஆள். நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறலாம். அவங்களோட ஜாயின் பண்ணி உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கிறலாம். அப்புறம் இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்து நீங்க வந்து இந்த பிசினஸ்ல அடுத்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆக மாட்டீங்க. எதுக்குன்னா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க கரெக்டான உங்களுக்கு பதில் கிடைச்சு உங்க கரெக்டான அப்ளைனை சூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த பிசினஸ்ல எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் நீங்க உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க லாங் டைம் பில்ட் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போய்க்கிறலாம். அப்படி நீங்கள் என் கூட இந்த பிஸ்னஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க, என்னோட பிஸ்னஸ் கூட என்னோட ஜாயின் பண்ணி என்னோட டீம் கூட ஜாயின் பண்ணி என்னோட சிஸ்டமோட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பலவிதமான லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னோட 1-to-1 கால் ஆக்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட ஃப்ரீ ஜாயினிங் என்னோட டேரெக்டாக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும்னா அதோட கீழே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் லீட் ஜென்ரேஷன் எப்படி உங்களுக்கு வந்து இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப வேலை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து லீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது, எப்படி வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறதுன்னு தெரியாது. லீட் ஜென்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு தனியான ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். 99 rupees 1-to-1 கால். உங்களுக்கு தனியாக அவங்கள வந்து ஒரு கால் டு கால் தனியாக உங்களுக்கான மீட்டிங்கை புக் பண்ணி உங்களுக்கு தனியாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிளாரிட்டி நான் அதில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸை. அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எப்படி லாங் டேர்மாக பிஸ்னஸை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை இப்போ உங்கள் கரண்ட் ப்ரொஃபஷனலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து லாங் டேர்மாக இதை வந்து கூடயே பார்ட் டைம் மாதிரி இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து நீங்கள் எப்படி செய்கிறது, இது ஒரு லோ காஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கரண்ட் ப்ரொஃபஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த லோ காஸ்ட் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் கரண்ட் ப்ரொஃபஷனலோடய இதை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் லாங் டேர்மாக பிஸ்னஸ் பில்ட் பண்ணிக்கலாம். வெதர் நீங்கள் வந்து ஜாப் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மேட்டரும் இல்லை. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் வந்து இந்த டிசிஷனை நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிசிஷனை தெளிவாக வந்து எடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுக்குன்னா நான் இந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த விஷயத்த வந்து நிறைய மக்களாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.